சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. நேற்று திருக்குறளின் முதல் வாக்கியத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு திருக்குறளின் 2வது வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்றேன். நான் அதனுடைய அர்த்தத்தையும் திருக்குறளுடைய பொருளையும் நீங்க பாருங்க. கற்றதென லயா பயனென கொள் வாளறிவான் நற்றால் தொழ ஆர் எனின். பாருங்க, கற்றதென லயா பயனென கொள் வாளறிவான் நற்றால் தொழ ஆர் எனின். அதனுடைய பொருளை விளக்கறம் பாருங்க. கடவுளின் திருவடிகளை வணங்காதவன் என்ன படித்தும் பயனில்லை. எவன் ஒருத்தவன் கடவுளிடத்துல போய் வணங்காம, அவனை துதிக்காம, அவனை மதிக்காம எவன் ஒருத்த இந்த உலகத்துல என்ன படித்தும், என்ன கற்று, என்ன நல்லறிவு பழக்கம், என்ன எது பயனெடுத்தும் பயனே இல்லை. இந்த உலகத்துல அவன் வாழறதுக்கே தகுதி இல்லை. என்ன படிச்சு என்னது, என்ன புண்ணியம்? மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 தான் மெயின். அப்ப மாதாவையும் மதிக்கணும், பிதாவையும் மதிக்கணும், குருவும் மதிக்கணும், தெய்வத்தையும் மதிக்கணும். இந்த 3 பேருக்கும் மெயின் பாத்தீங்கன்னா தெய்வம் தான். ஆனா தெய்வம் என்ன சொல்லிங்கன்னா, ஃபர்ஸ்ட் உனக்கு அம்மா, 2வது அப்பா, 3வது குரு, 4வது தாண்டா நானும் சொல்றாரு. ஆனா அந்த கடவுளுடைய திருவடிகளை வணங்காதவன் என்ன படித்தும் பயன் இல்லை. பாருங்க எவ்வளவு அழகா திருவள்ளுவர் விளக்கத்தை விளக்கிறார் பாருங்க. சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா.